இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ண அனன்யா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த ஹம்சவர்தன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நான் வந்ததே ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வந்தேன். ஒரு அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான். நான் கரிஷ்மாவை மகளாக தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது அண்ணான்னு தான் கூப்பிட்டா. எனக்கு அண்ணான்னு கூப்பிட்றான். ஏன்னா சரவணன் என்னோடய நண்பன். அவள் பொண்ணுங்கும்போது எனக்கு பொண்ணு தான். நான் ஒரு தகப்பன் மாதிரி தான் நான் உள்ளே வந்தேன். திடீர்னு அவர் என்னென்னா சீனியர் ஆக்டர் அப்படின்னு. ஐயோ நம்ம அப்பாவை கட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒருத்தன் பையனே நிற்கிறான். அவன் காட்சியின் மொழியில் குட்டி பையனாக இருந்தவன் இது இப்போ பெரிய பையனாக நல்ல பிரமாதம் மியூசிக் பண்ணியிருக்கான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா நான் இது முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி பொதுவாக பார்க்குற மாதிரி பார்த்தேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் நான் எதுவுமே பேசலை. ஒய்ஃபும் உட்காந்துருக்காங்க, அவங்க வேறு ஏதோ பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னா என்னம்மா இப்படி பண்ணிட்டா, இன்னும் ஒன்றும் புரியல அப்படின்னு. என்ன பண்ண ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே சரவணனுக்கு ஃபோன் அடித்தேன். என்ன அப்படி பண்ணிட்டா, நீ பொண்ணுகிட்ட பேசு, ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி நாளைக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன். ஆக்சுவலாக எல்லோரும் சொன்ன மாதிரி தான். எனக்கு இதை பார்த்தோன்னே பாலச்சந்தர் சாருடைய ஒரு மூவியை பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு கரிஷ்மாட்ட கேட்டது, இந்த டயலாக் யார் எழுதுனா அப்படின்னா, நான் எழுதுனேன் அப்படின்னு. நீ எப்படி எழுதுன, நீ எனக்கு அதுதான் என்ன உனக்கு தோணுச்சு, எப்படி எனக்கு ஒன்று புரியல. எனக்கு நீ எப்படி தோணுச்சு. இல்லை நான் அந்த 80s சைடில் இருக்கிற படங்கள்லாம் பார்த்து அந்த படத்துக்கு இதுக்கும் ஒரு டயலாக் வரலையே அப்படின்னு. இல்லை எனக்கு அந்த டயத்தில் எப்படி பேசுவாங்கங்கிறத மைண்டில் வச்சு எழுதுனேன்னு. ஆக்சுவலாக இப்போ நான் அப்பயே ஒரு துண்டு போட்டேன். இங்கே நிறைய பேர் துண்டு போட்டிருக்கிறாங்க. நான் ஒன்று சொன்னேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நான் ஒன்று மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன், ஒரு நாள் மீட் பண்ணுவோம். இந்த எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீ அது எனக்கு அது ஒரு அப்பா மகளுடைய ஒரு விஷயம், அது எனக்கு ரொம்ப நாளாக உள்ளேக்குள்ளே இருக்குது. உங்கள்கிட்ட சொன்னால் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட மீட் பண்ணணும்னு நான் அங்கே சொல்கிறேன். இங்கே பார்த்தா தயாரிப்பாளர் ரெடியாக இருக்காரு, எல்லாரும் நம்ம இயக்குனர் அவர் ரெடியாக இருக்கார், ஏன் ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை ஒரு சந்தோஷம். ஒரு விஷயம் அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக இத்தனை வெறும் போட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அது அவ்வளோ அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல். இதுக்கு மேலே அதுக்கு வார்த்தையே இல்லை. அப்புறம் இதில் ஆக்ட் பண்ண 2 பேருமேங்க, ஐயோ நான் இப்போ சொல்ல அப்போயே பார்த்தவொன்னே கேட்டேன் அவங்க யார் அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. ஐயோ எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் சீனியர்லாம் சொல்லி ஒதுக்கிறாங்க, நாங்கள் ரொம்ப எடிட்டர், மியூசிக் டைரக்டர் கண்ணா, சூப்பர் கண்ணா, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்புறம் ஆக்சுவலாக கேமராமேனை பற்றி நான் பேசணுன்னு இருந்தேன். இதை ஒரு 80s 90s நடக்கிற ஒரு விஷயம். அதை இவங்க எப்படி ஃப்ரேமிங் அவங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத அதை நம்ம உறுத்தாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது நீங்கள் எப்படி எடுத்த அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம பொதுவாக பீரியட்ஸ் கொண்டு வரணும்னா நிறைய ஆர்ட் ஒர்க்கு, செட் ஒர்க்கு போட்டு அதை இதை அப்படி பின்னாடி வச்சு இது இந்த காலகட்டம் அப்படிலாம் ஒரு ஐடியா பண்ணுவோம். எதுவுமே இல்லாமல் அந்த காலகட்டத்தை கொண்டு போனது இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் சிறந்த நடிகர்கள் தான். ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உன் பொண்ணு பயங்கரமான டைரக்டர்களுக்கு ஆக்டர் பயங்கரமாக வேலை வாங்கியிருக்காப்புன்னு. இல்லை அவங்க இல்லை பொதுவாக என்ன தான் நல்ல நடிகராக இருந்தாலும் ஒரு இயக்குனருக்கு என்ன வேணுங்கிற அவர் தான் டிசைட் பண்ணுவார். நம்ம எனக்கு இது பண்ணாது பண்ணல, எனக்கு இந்த மீட்ரு வேணுங்கிறத ஒரு இயக்குனர் டிசைட் பண்ணுவார். ஏன்னா சரவணன் நல்லா நடிச்சிட்டானே அப்படிங்கும்போது எனக்கு இந்த இயக்குனர் பிரமாதமாக வேலையை வாங்கியிருக்காங்க. பியூட்டிஃபுல். இப்படி ஒரு விஷயத்தில் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஒரு இடம் இருக்குமா? நன்றி. கன்னி எல்லாருமே கொண்டாடிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒரு பிஆர் வேலை தான் பார்த்துட்ருக்கேன். நான் உடனே பார்த்தோன்னா நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை அனுப்பிச்சு அவங்க வாய்ஸ் நோட்டை எடுத்து உடனே மாப்பிள்ளைக்கு அனுப்புகிறேன். இந்த பாரு நான் ஏன்னா எனக்கு என்ன தெரியல, என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால நான் ரொம்ப சில சமயம் ரொம்ப பிரமாதம், ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அப்படிலாம் தோணும். ஆனால் அங்கேருந்து வர பதிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, என்னென்ன அப்படி பண்ணிட்டா, யாருன்னா அந்த பொண்ணு, ஐயோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப எல்லாருமே ஒருத்தர் கூட விடலை, பயங்கர பாசிட்டிவாக. ஏன்னா உங்களுக்கும் தெரியும், நான் இது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. நன்றி, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரவணன் அண்ணாக்கு தேங்க்யூ. அவர் ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கா, பாருப்பா, பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குது அப்படின்னு. பொண்ணு அப்படின்னோடனே நான் நினச்சேன் காலேஜ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படம் எடுத்து முடிச்சிருக்காங்கன்னு. எல்லோரும் சொன்ன மாதிரி டயலாக், ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க வந்துட்டு இவ்வளோ அழகான ஒரு டயலாக், இவ்வளோ மெச்சியோர்டான ஒரு டயலாக் எடுக்க முடியும், படத்தை எடுக்க முடியுன்றதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் இங்கே எனக்கு தெரிஞ்சு சரவணன் அண்ணாவோட சந்தோஷமாக பெருமையாக யாராலையும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நான் அதை பார்த்துருக்கேன், அதனால் நான் இதை சொல்கிறேன். எப்படி ஒரு இலையில வந்து இனிப்போ புளிப்போ காரமோ துவப்போ எல்லாமே இருந்தால் தான் வந்துட்டு அளவாக ஒரு இலை இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த திரையில் வந்து வசனம், இவங்க ஆக்ட்ரஸோட நடிப்பு, தேஜஸோட ஒர்க்கு, கிச்சாவோட ஒர்க்கு, எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அளவாக அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ இதே டீமை திரும்பி இன்னொரு பெரிய படம் வந்துட்டு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. முதல்ல இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளரும் கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, சாரி. எனக்கு இதில் என்ன பேசணும்னு தெரியல. நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேனா ஃபாதராக வந்திருக்கேனா? ஏன்னா பாப்பா இப்போ அனன்யாவும் சரி கரிஷ்மாவும் சரி என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அனன்யாவும் சொல்லி இந்த மாதிரி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருக்கிறேன். எடுமா, சரி. இதான் இப்போ ராமகிருஷ்ணன் சொன்னபடி ஷார்ட் ஃபிலிம்னா இப்படி தானே, இந்த மாதிரி. சரி பரவாயில்ல, எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்து கேட்குறேன், என்னம்மா என்ன கதை, நான் சொல்கிறேன் சொல்கிறேன். அப்புறம் கரிஷ்மா சொன்னாங்க, நம்ம கரிஷ்மாட்ட கேளுமாண்ணா. சரி, நம்ம கரிஷ்மா இல்லை சொல்கிறேன். சரி, ஏன்னா இப்போ யாரும் கதை சொல்கிறதே இல்லை. ஏன்னா கதை சொன்னால் அதை கரெக்டாக எடுக்கிறதும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நான் மற்றவங்கள நான் யாரையும் தப்பாக சொல்ல, இங்கே மேடையில் பலருக்கு இது நாளைக்கு இது வந்து இப்படி சொல்லிட்டாருன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேங்க, இல்லை நான் யாரையும் சொல்லலை. ஸோ பாப்பா வந்து இந்த மாதிரி சொன்னோட நான் சொன்னேன், சரி என்ன எடுக்கிறீங்க, பரவாயில்ல. நான் சொன்னேன், இந்த பட்ஜெட் இதாவது இவ்வளோ ஆகுதுன்னு. சரி பரவாயில்லம்மா. அப்புறம் என்னன்னு தெரியல, நான் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன். கோவம் ஆயிடுச்சா என்ன தெரியல. என்னம்மா கதை, என்னம்மா படம் முடிஞ்சோன்னு பாரு அப்படின்னுச்சு. சரி, இதுக்கு மேலே கேட்டால் நல்லா இருக்காது. சரிம்மா, ஓகே எடுங்க. அப்புறம் ஷூட்டிங் போனாங்க, எல்லாம் போகிறாங்க, இதெல்லாம் போகிறாங்க, எல்லாம் ஓகே. என்னம்மா எக்ஸ்பென்ஸ் ஆகுது, இவ்வளோ தான் டேடி, இந்த கேமரா இதெல்லாம் ஆகுதுன்னு. ஏம்மா இது தெரிஞ்சுதான் நான் 10 படம் எடுத்துருப்பேனாம்மா. ஏன்னா நீ கொடுக்குற எக்ஸ்பென்ஸும் நான் இதாகிற எக்ஸ்பென்ஸும் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு. தென் சரி, அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஃபஸ்ட் ஐ ஷுட் கிவ் ஹேட்ஸ் ஆஃப் டு கிச்சா, த கேமராமேன். ஏன்னா என்ன தான் இந்த பசங்க வந்து சின்ன பசங்க இருந்து அவங்க வந்து ஒரு குணந்தாலும் அதை வந்து அழகாக காமிச்சு இன்றைக்கி வந்து இவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை இன்றைக்கி எல்லோரும் ரசிக்க வச்சுருக்காங்கன்னா கேமராமேனுக்கு ரொம்ப. அண்ட் அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து அது உயிரோட்டம் கொடுத்த மியூசிக், குட். அதே போல் நடித்த ராம் நிஷாந்த் அண்ட் மிருத்துலா, ரைட். ஸோ 2 பேரும் வேலை வாங்கின கரிஷ்மா என்ன சொன்னபடி. ஏன்னா ஒரு இயக்குனரோட வேலை அதுதான். என்னதான் ஒரு நடிகர்கள் வந்து நம்ம சில டைம் ஓபி அடிப்போம், நடிகர்கள் வந்து சில டைம் வந்து ஓகேன்னு. பட் ஒரு இயக்குனர் தான் ஒரு சிற்பியை செதுக்கிறபடி, இஸ் அ சிற்பி, சாரி, சிற்பின்றது வந்து ஒரு சிலையை செதுக்கிறபடி மாதிரி ஒரு இயக்குனரோட வேலை அதுதான். ஸோ அந்த விஷயத்தில் கரிஷ்மா எப்படின்னா பியூட்டிஃபுல் ஜாப். அடுத்தது எப்படி எனக்கு திருப்பி அடுத்தது கொடுப்பீங்களா மாட்டிங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல. அண்டு அனன்யா அவங்க வந்து நேற்று நைட்டு கூட என்கிட்ட ரொம்ப பதட்டமாகவே இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி நான் நாளைக்கு ப்ரெஸ் மீட் இருக்கேன், நான் எப்படி பேச போகிறேன்னு தெரியல. நான் நிறையா ப்ரிப்பரேஷன்லாம் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி பேசுமா, இந்த மாதிரி பண்ணுமா, இந்த மாதிரி. நான் சொன்னது ஒன்று கூட பேசலை. சரி, இப்போ நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நானே நெக்ஸ்ட் டைம் வந்து அண்ணன்கிட்ட கேட்கணும், பாப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒன்றே ஒன்று நான் கேட்டுக்கிறேன். ஓகே, எல்லா பட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷில் நீங்கள் சொல்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்லேயே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஓகே, அது மட்டும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். ஏன்னா கொஞ்சம் அது எல்லாருக்கும் ஒரு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் தானே மெயினாகவே இல்லையா. ஸோ அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். மற்றபடி the whole team has done excellent job. மெயினாக இன்றைக்கி நான் இப்போ எப்படி சொல்கிறதுனா, விதாத் ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங், அண்ட் பிரதர் தேங்க்யூ, அண்ட் சார்
சார் தேங்க்யூ அண்ட் சரவணன் சார் எல்லாருமே. ஏன்னா நான் இப்போ ரெண்டு சைட்லையும் பேசணும். ஆஸ் கெஸ்ட்டாகவும் பேசணும், ஆஸ் வந்து ஃபாதர் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே ப்ரெஸ் மீடியா நீங்கள் வந்து கூட்டத்துக்கு வந்து ரொம்ப எல்லாரும் அனைவரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் இவங்க பல இது எடுப்பாங்க, அடுத்த படமும் எடுப்பாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி நான் இப்போ இந்த ரெட் பேர்டுன்றது பாப்பா அனன்யா மேடம் சாரி பாப்பா ஓகே அனன்யா பண்ணியிருக்கிறது எதுக்குன்னா, நிறைய இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு வரத்துக்கு வந்து ஒரு ஒரு சரியான கதவுகள் இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தேடிட்டு இருக்காங்க ப்ரொடியூசர்ஸு. அதுக்கு இந்த ப்ரொடக்ஷன் வந்து உறுதுணையாக இருக்கும். அதே போல் நிறைய பேரோட டேலண்ட்டை வெளிக்கொட்டுறதுக்கும் எங்களோட ப்ரொடக்ஷன் உறுதுணையாக இருக்கும்னு நான் நல்லா தெரிவிச்சுக்கிறேன். So Ananya will be there always and with my supports, I think so, right? Always. So good. Thank you, sir. Thank you so much. Thank you, everybody. Thank you. ஃபைனலாக பார்த்தீங்களா, நானும் இங்கிலீஷ்லேயே பேசிட்டேன். நன்றிகள். தேங்க்யூ.